வணக்கம். நான் ஜோதிடர் சூரியதேவ் பேசுகிறேங்க. மிதுன ராசிக்கும் லக்னத்திற்கும் உண்டான ஆங்கில வருடமான 20 நவம்பர் 2020க்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து அஷ்டமத்து சனி பகவானிடம் 8ஆம் இடத்தில் நீசபங்கம் பெற்று 8ஆம் ஸ்தானம் வலிமை பெற செய்கிறார். 7 10ஆம் அதிபதியான குரு 8ஆம் இடத்தில் மறைவது சுபபலன் இல்லைங்க. கும்பராசிக்கு ஆதிசாரத்தில் செல்லும் குரு பாதிப்புகள் குறையும், நன்மை தரக்கூடிய காலமாக அது அமையும். மிதுனத்திற்கு குருவின் பார்வையாக 2, 4, 12ஆம் இடத்தில் பார்க்கிறார். குரு இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடம் நற்பலன் தருவார் என்பது ஜோதிட விதி. 8ஆம் இட குரு பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் வருமானத்திற்காக பூர்வீகம் விட்டு வெளியூர் சென்று செட்டில் ஆகுவதற்கு உண்டான சூழல் அமையும். அதற்குண்டான முயற்சியில் தடுமாற்றமும் பின்வாங்குதலும் இருந்தாலும் அது மீறி இடமாற்றம் ஏற்படும். இடமாற்றம் மனக்கசப்பாக புதிய சூழலாக இருந்தாலும் எதிர்கால நன்மைகள் பல உண்டு. கூட்டாக செய்யும் தொழிலில் வம்பு வழக்கு வரலாம். ஜாமீன் போட்டால் நீங்கள் தான் கட்ட வேண்டிய நிலை ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவு ஏற்படும். சினத்தில் வண்டி ஓட்டுவது எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும். ஓகேங்க, குரு பார்வை பலன்களை பற்றி இப்போ பார்க்கலாம். குரு பகவான் 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த பிரச்சனை இருந்தாலும் படுத்த உடனே நிம்மதியான தூக்கம் வரும். தாம்பத்திய வாழ்க்கையில் நெருக்கம் அதிகரிக்கும். ஹாஸ்பிட்டலில் தங்கி சிகிச்சை எடுத்தவங்க வீடு திரும்புவார்கள். சுப விரயம் அதிகம் ஏற்படுத்தும். அதாவது திருமணம், பிள்ளைக்கு உண்டான கல்வி படிப்பு, ஆன்மீக சுற்றுலா, காது குத்து, சொத்து வாங்குவது, இது போன்ற சுப செலவுகள் உண்டு. குருவின் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் பேச்சுக்கு அனைவரும் செவி சாய்ப்பார்கள். உண்மையும் அறிவுபூர்வமாகவே உங்கள் பேச்சு இருக்கும். நல் வார்த்தைகளே பேச வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். பேச்சு தொழிலாக இருப்பவர்களுக்கு நல்ல காலம் இது. பண கஷ்டம் தீரும். செய்தொழிலில் எதிர்பார்த்த அளவு பண வரவு கிடைக்கும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நிரந்தர வேலை அமையும். வியாபாரம் சூடு பிடிக்கும். குடும்பத்தினர்கள் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுப்பீர்கள். அவர்களின் மரியாதை பெறுவீர்கள். அவர்களின் உள்ளத்தில் ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேனாகவும் லேடிஸாகவும் பதிந்து நிற்பீர்கள். சுவை கொண்ட உணவில் மேல் நாட்டம் பிறக்கும். குருவின் 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் உடல் நோய் தீர்வுக்குண்டான குழப்பம் நீங்கி ஆரோக்கியம் பெறக்கூடிய வழிகள் பிறக்கும். தாயாருக்கு ஆரோக்கியம் படிப்படியாக கூடும். வீட்டுக்கு தேவையான லக்ஸூரியஸ் அழகான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை எப்பொழுதும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்து கொள்ள ஆசை மேலோங்கும். புதிதாக வீடு வாங்கினாலும் மினி பங்களா மாதிரி இயற்கையை ரசித்து கொண்டே காஃபி டீ குடிக்க மொட்டை மாடியும் ரூஃப் கார்டன் அல்லது சிங்கிள் ரூமாக மொட்டை மாடியில் இருக்க வேண்டும் என்ற ஆசை கனவுடனே கட்டிய வீட்டை வாங்குவீர்கள். சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதால் நில, பட்டா, பத்திர ஆவணங்களில் ஏமாறாமல் இருக்க வேண்டும். மனதிற்கு பிடித்து விட்டது என்ற காரணத்தினால் அவசரப்பட்டு உடனே முடிவு எடுக்கக்கூடாது. சுய ஜாதகத்தில் சனியும் 8ஆம் அதிபதியும் புதனும் வழி இழந்து நடப்பு திசா ராகு திசையாக இருந்தால் புதிய சொத்தை வாங்குவதில் சற்று தள்ளி வைப்பது நல்லது. லக்ஸூரியஸ் 2 வீலர் கார் வாங்கும் ஆசை நிறைவேறும். வாடகை பணம் சரியான நேரத்தில் வசூலாகும். தன்னை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்ற நிலையில் மேக்கப் போடுவது, அலங்காரம் செய்து கொண்டு ரோட்டில் கவனமின்றி போவதால் சனி பகவானால் ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டிய நிலை ஏற்படுத்தும். அடுத்து இப்போ நம்ம பார்வை பலன்களை பற்றி நம்ம பார்த்தாச்சுங்க. ஓகேங்க, இப்போது நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாம். குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் நாட்களை பற்றி கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரு பகவான் சூரிய நட்சத்திரமான உத்திராடத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சூரிய பகவான் 3ஆம் இடத்து அதிபதியாகும். தாங்கள் எடுக்கும் முயற்சியில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். மனக்குழப்பம், தடுமாற்றம் குருவருவால் நீங்கும். செய்தொழிலில் தெளிவு பெருக்கும். திடீர் சொத்து, வேலை கிடைக்கும். உங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில் புகழ், கௌரவம் தேடி வரும். இளைய சகோதரம் மூலியமாக பாராட்டும் பெறுவீர்கள். அவர்கள் அரசு வேலை தேடிக்கொண்டு இருந்தால் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கைக்கு கிடைக்கும்.
குரு பகவான் சந்திரன் நட்சத்திரமான திருவோணத்தில் சஞ்சாரம் செய்யும் போது உண்ண உறக்கம் இல்லாமல் வேலை செய்வீர்கள். ஆதலால் உடல் உபாதைகள் ஏற்படும். கண் சம்பந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு தலைவலியும் மயக்கமும் ஏற்பட செய்யும். கண் பார்வை மங்க செய்யும். செய்தொழிலில் நீங்கள் நினைத்ததை எல்லாம் சரியாக செய்து முடிப்பீர்கள். விவசாயத்தில் காய்கறி விவசாய தொழில், மாடி வீட்டு தோட்ட தொழில், பெட் அனிமல் சேல்ஸ் பண்ணுறது, இவை அதிகமாக லாபம் பெறுவீர்கள். பேச்சு தொழிலில் இருப்பவர்களுக்கு மரியாதை கூடும். பணம் பாக்கெட்டை நிரப்பும். குழந்தைக்காக வெகு நாட்கள் குலதெய்வத்தை வேண்டியவர்களுக்கு தாய்மை அடைவீர்கள். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் மனமாற்றம் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல், சகித்து கொள்ளுதல் என்ற மன உணர்வுடன் சேர்ந்து வாழத் தொடங்குவார்கள். மற்றவர்கள் உங்கள் பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் காது கொடுத்து கேட்காத வகையில் உங்கள் தொழிலில் மூழ்கி போவீர்கள். தொழில்நுட்பங்கள், அதன் செயல்பாடு அறிவுபூர்வமாக உணர்வீர்கள். தொழில் ஞானம் பெறுவீர்கள். குரு பகவான் செவ்வாய் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது உங்கள் ராசிக்கு 6-11 செவ்வாய் ஆகும். உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். நோய்க்கு தீர்வு காணுவீர்கள். கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தாய்மாமனின் அன்பும் பாசமும் மிகுதியாகும். சிலருக்கு திருமணத்தால் பணமும் சொத்தும் கிடைத்து திடீர் பணக்காரர் ஆகுவீர்கள். மூத்த சகோதரர் உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் உதவி புரிவார். கூடவே பணமும் தருவார். எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் நிதானத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். 22/5/2021 முதல் 19/7/2021 வரை குரு பகவான் கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா, ராகுவால் குடும்ப சந்தோஷத்திற்காக அதிகமாகவே செலவு செய்வார். உங்கள் பட்ஜெட் ரெட்லைன் மீறி செலவு செய்வீர்கள். ஆன்மீக சுற்றுலாக்கு பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். காலி நிலம் வாங்கி போடுவீர்கள். எல்லையில்லா ஆசைகளை நிறைவேற்ற முயலுவீர்கள். கடன் வாழ்க்கை ஆரம்பமாகும். எது நடந்தாலும் சரிங்க. 12ஆம் இட ரிஷபராகு குரு தொடர்பு ஏற்பட்டதால் சிவனின் அருள் கிட்டும். சிவ வழிபாடு நன்மைகள் தரும். மிதுன ராசிக்கு இப்போ உண்டான கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்து அதிபதி அட்டமத்து சனியுடன் சேர்ந்து இருப்பதால் திருமண பேச்சுவார்த்தை தள்ளி போடுவது நல்லது. சுயஜாதத்தில் குரு பகவான் ஒளிமங்காமல் இருந்து நடப்பு திசா நட்பு நிலையில் இருந்தால் ஓகே தான். மாணவர்கள் அறிவுபூர்வமான செயல் செய்கிறோம் என்று ஏதேனும் செய்தால் கல்வியில் கோட்டை விடுவது நிகழும். ஆசிரியர் பெற்றோர் அறிவுரையுடன் கேட்டு நடந்தால் கல்வியை தக்க வைக்க முடியும். 21/6/2021 முதல் 17/10/2021 வரை குரு வக்ர காலங்களில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகள் நிகழும். மிதுன ராசிக்கு உண்டான பரிகாரம், ஆலய வழிபாடு பார்த்தீங்கன்னா, தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் ஆகும். முதியோர் இல்லம், குழந்தைகளுக்கு உணவு பிச்சை கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அன்னதானம் செய்து வாருங்கள். செவ்வாய்தோறும் சிவனுக்கு சந்தன அபிஷேகம் செய்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வு பெறும். வீண் விரயத்தை குறைக்க அஷ்டலட்சுமி விளக்கேற்றி வரவும். ஒவ்வொரு வெள்ளியும் செய்து வாருங்க. தினமும் பெருமாளுக்கு விளக்கேற்றி தொழில் தொடங்க செல்லுங்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டான ஹோமம் பார்த்தீங்கன்னா, லட்சுமி நாராயணி ஹோமம் செய்து நற்பலன் பெறலாங்க. சுயஜாதத்தில் 2ஆம் அதிபதியான சந்திரன் 6, 8, 12 மறைந்திருந்தால் கோச்சாரத்தில் சொல்லப்பட்ட சுகபலன் எல்லாம் மாறத் தொடங்கிவிடும். மிதுன ராசிக்கு லக்னமாக கடகம், விருச்சிகம், மகரமாக அமைந்தவர்களுக்கு மேலே சொன்ன பரிகாரங்களும் ஹோமங்களும் செய்து வந்தால் அசுப பலன்கள் குறையுங்க. ஆக மொத்தம் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது இன்பமும் துன்பமும் சேர்ந்தே நிகழக்கூடியதாக உண்டு. நன்றி, வணக்கம்.